அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். அவரோடு பேசலாம். சந்தானம், அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் இப்பொழுது அவசரமாக கூடுவதற்கு என்ன காரணம்? விதிகளை மாற்றப்போவதாக தகவல் வந்திருக்குது. அப்படி மாற்றதாக இருந்தால் என்னென்ன விதிகளை மாற்றதாக தகவல் இருக்கு? தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை சந்தித்திருந்தது. குறிப்பாக பல்வேறு தொகுதிகளில் டெபாசிட்டை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டங்களில் அனைத்து தரப்பினரும் கேட்ட முடிவுகள் அடிப்படையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டு இன்று அவசர செயற்குழு கூட்டம் என்பது தற்போது அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தொடங்க இருக்கிறது. இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த தொகுதி வாரியாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் முடிவு அடிப்படையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான இந்த செயற்குழு கூட்டத்தில் விதிகளை மாற்றம் செய்வதற்கான இந்த தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட இருப்பதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா அதிமுக தரப்பில் இன்று நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் 13 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் தமிழகத்தில் நடைபெற்றக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போன்று மின்சார கட்டண உயர்வு, அதே சென்னை மாநகராட்சி சார்பாக ஏற்பட்டக்கூடிய தொழில் வரி உயர்வு உள்ளிட்ட உயர்வுகளுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்பு அதிமுகவினுடைய 2 விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு 3 சிறப்பு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட இருப்பதாகவும் நமக்கு தெரிவிக்கிறது. அதே போல பார்த்தா கடந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நபர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும், ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று குரல் எழுந்து வந்த சூழலில் அதற்கும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் அவர்களுடன் இணைந்து செயலாற்றி வரக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் தொண்டர்களை கட்சியில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருமே மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட இருப்பதாகவும் தெரிகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 18 மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தொடர்வார் என்றும் அவருக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் அதே போன்று கட்சியினுடைய முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான அனைத்து உரிமைகளையும் வழங்கி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பது. அதாவது கட்சியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அனைவருமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பின்னால் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்பட இருப்பதாகவும் நமக்கு தெரிய வந்து வருகிறது. கார்த்திகா, சந்தானம், இந்த கூட்டத்தில் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் குறித்தான ஏதானும் விஷயங்களை மாவட்ட செயலாளர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அவர்களை கட்சியில் இணைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா ஏற்கனவே நம்ம கூறின நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 2-3 மாவட்டங்களில் இது குறித்தான பேசுபவர்களாக இருந்தது. இருப்பினும் கூட இன்று நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே நேற்று முன்தினம் கட்சியினுடைய தலைமை சார்பில் மாவட்ட செயலாளர்களுக்கும் அதே போன்று கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக பேச வேண்டாம் என்றும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் அதே போன்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்தே விவாதிக்க வேண்டும். இந்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்ட மூவரை கட்சியில் இணைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே இன்று நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் இது போன்ற எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டு விவாதிக்க வேண்டாம் என்று தலைமை சார்பாக ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். எனவே அது தொடர்பாக விவாதிப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று நமக்கு தெரிகிறது. இருப்பினும் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குவதற்கான சிறப்பு தீர்மானமும் அதே போன்று கட்சியில் தற்போது 87 மாவட்ட செயலாளர்கள் 82 பேர் இப்போ இருக்காங்க. 5 பேர் ஓபிஎஸ் அணியுடன் இருந்தபடியும் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. 82 மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிப்பது, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் நியமனம் செய்வதற்கான இந்த கட்சியினுடைய விதிகளில் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு என்பதை இருப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் 13 தீர்மானங்கள் 2 முதல் 3 சிறப்பு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட இருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. கார்த்திகா, மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை, எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாக இருக்கிறது. 13 தீர்மானங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்தார்.